அண்ணா அபிகேல் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? அண்ணா என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? எனக்கு நான் படித்தும் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்காம எக்ஸாமும் நல்லா போகாமல் இருந்தது. அதான் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களா? எப்படி? நான் படிக்க முன்பு ஜெபித்து பைபிள் வாசித்து நான் படிக்கிறேன். இயேசுப்பா தான் ஞானம் கொடுப்பேன். நீங்களும் நெக்ஸ்ட் எக்ஸாமில் இயேசுப்பாக்கு ஆஸ்க் பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். அபி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நான் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறேன். என்ன வேலை எடுக்கிறேன்னு தெரியல, எப்படி வேலை எடுக்கிறேன்னு தெரியல. அதான் நான் யோசித்து கொண்டு நிற்கிறேன். இயேசுப்பா தான் எல்லாருக்கும் ஆன்சர். அவர் ஆலோசனை தேவர். அவர் உங்களுக்கும் ஆலோசனை கொடுப்பார். நீங்களும் நல்லா ஜெபித்து அவரை ஆஸ்க் பண்ணுங்க. அவர் உங்களை நல்ல படியில் கைட் பண்ணுவார். சரி, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, என்ன பிள்ளை? எங்க ஸ்கூலுக்கு போன இந்த பிள்ளைய காணையில் ஒருக்கா ஃபோன் பண்ணி பார்க்குறீங்களே? அதுதான் இன்னும் நேரத்தையும் காணையில். இன்னும் வளமையாவில் 3:30 வந்துடுறவள், இன்னைக்கு இன்னும் காணையில். எதன் கிளாஸ் எது மட்டும் சொல்லிட்டு போனவளே? அப்படி ஒன்றும் சொல்லல. சில நேரம் பஸ்ஸுகளும் உங்கள் ஸ்ட்ரைக்குன்றதால சில நேரம் லேட் ஆகிறது உண்டு தானே? இருக்கும் இருக்கும். அம்மா, அப்பா, நான் வீட்டை வந்துட்டேன். ஏன் பிள்ளை இவ்வளோ நேரமாக போயிட்டது? நான் ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு கொண்டு இருந்தேன் நான் ஸ்கூலில். அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. எப்படி போச்சுது படிப்புகள்? படிப்பெல்லாம் நல்லா போச்சுது. நாங்கள் ஸ்கூலில் என்ன படித்தோன்னு தெரியுமா? என்ன படிச்ச நீங்கள்? நாங்கள் சயின்ஸில் படித்தோம். நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் குரங்களை வந்துண்டு. ஆனால் என் ஃப்ரெண்ட் ஏதுன்னு சொன்னவா, நாங்கள் ஒன்றும் குரங்களை வரையிலேண்டு. ஏசுப்பா ஆதாம் ஏவாளை உருவாக்கி நாங்கள் மனுஷர்கள் அவையிலிருந்து வந்துடுண்டு. அதான் எனக்கும் கொஞ்சம் சரியாக படுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் யாரும் குரங்கு மாதிரி இல்லையே, அதான் கொஞ்சம் நான் நினச்சேன். என்னது ஆதாமு ஏவாளோ? நீ எந்த உலகத்தில் இருக்கிற? இப்போ சயின்ஸ் தான் எல்லாம். நாங்கள் குரங்கில் இருந்து தான் வந்த குரங்கில் இருந்து வந்து தான் நாங்கள் இப்போ படிப்படியாக முன்னேறி நாங்கள் இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். அப்போ சயின்ஸ் தான் எல்லாம் உண்மையை சொல்லி தருது. சும்மா அவங்க ஆதாம வாழ்ந்தெல்லாம் என்னெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறா நீ? என் ஃப்ரெண்டும் சொன்னால் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கல ஒழுங்கா. அப்போ அவள் சொன்னால் பைபிள் வாசிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு தான் அவள் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதனால முருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு இருக்கிறேன். பிள்ளைஞ்ச வாங்க தேவையில்லாத கதையை இங்கே கதைக்காதங்க. சும்மா பைபிள் ஜெபம் அது இதுன்ட்டு சும்மா கதைக்காதங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லை. சும்மா ஆக்கள் விட்ட போகிறது. அவங்களோட மெயின் எங்களை மாதிரி பணக்காரர்கிட்ட பணம் பறிக்கிறது. சும்மா உதுகளை கேட்டு நாங்கள் ஏமாறக்கூடாது. முதல்ல அந்த பிள்ளைன்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல் நிப்பாட்டு. உன்னையும் கெடுத்து போடுவாங்க. இந்த அல்லேலூயா கூறத்தா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணும் மதம் பார்த்தோணும். அவங்களோட மதத்துக்கு ஆக்களை சேர்க்கறது அவங்களோட வேலை. அதுக்காக அவங்களை என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட டாக்கெட்டே எங்களை மாதிரி பெரிய பெரிய குடும்பம். அப்போதான் நாங்களெல்லாம் காசுகள் கொடுப்போமல்லோ. சும்மா அந்த கதையை விட்டுட்டு பேசாமல் படிக்கிற வழியை இருந்தா உனக்கு ஏதாவது தேவையண்டா நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக மாஸ்டர் டீச்சர்ஸை போடுறேன். எவ்வளோ வேண்டாலும் நான் சில வழிக்க தயாராகத்தான் இருக்கிறேன். சும்மா அதுகள கதையை கேட்டு நீ நம்பாத. இனி இந்த கதை இந்த வீட்டில் வந்துச்சுன்னா நடக்கிறது வேறு. உனக்கு நல்ல லேப்டாப் எல்லாம் வாங்கி தரலாம். நீ நல்லா கூகுளில் சர்ச் பண்ணி நல்லா படிச்சுக்கொள்ளு. ஓகே அம்மா, அப்பா நான் மேலே போய் படிக்கிறேன். அப்போ பாய். பிள்ளை அவ்வளோ கொஞ்சம் கோப்பி போட்டு கொடுவேனே. சரிங்கோ. இன்றைக்கு ஷாப்பிங்குக்கு போக வேணும். நான் கேட்ட மாதிரி ஏடிஎம் இருக்கா தாரீங்களே? அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. காலைய காட்டிலும் வந்துட்டு தரித்திரம் பிடிச்சது. என்ன வரத்த மாதிரியா கிட்ட வராத போ. பிச்சை போடுங்கம்மா. இதுகளுக்கு வர வேலை இல்ல. காசும் இல்ல ஒண்ணும் இல்ல. தள்ளு தள்ளு தொடாத. பிச்சை இவ்வளவு பணத்தை வச்சுக்கிறீங்க. பிச்சை தாங்கம்மா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அதுல மூஞ்சிய முகரத்தையும் பிச்சை போடுங்கம்மா. பிச்சை பிச்சை போடுங்க ஐயா. ஐயா பிச்சை போடுங்க. மாத்தாளம்மா பிச்சை பிச்சை போடுங்க. மாத்தாளம்மா பிச்சை. அப்பா இனி இந்த கேட்டை பூட்டி விடுங்க. சும்மா சும்மா எல்லாம் தேவையில்லாதகள் எல்லாம் வருகுதுகள். காலைய காட்டுல மனுஷனுக்கு இருந்த மூட்டும் போயிட்டு போ.
போய் உழைச்சு சாப்பிட தெரியாது, சும்மா வாரது. இதுகளை நம்ப கூடாது. இதுகள் பிச்சை எடுத்து தான் நாங்களும் பணக்காரர் இருந்து எந்த புருஷன் கேசினோக்கு போய் அந்த மிஷினுக்கு எல்லாம் போய் பணம் எல்லாம் ஒழிச்சிட்டு இப்ப நான் பிச்சை எடுத்து நடு ரோட்ல பிச்சை எடுத்து சாப்பிட கட்டம் வந்துட்டு ஐயோ மூஞ்சிய வேற மூஞ்சிய கசினோல போனா காசு பிச்சை தர மாட்டீங்களா அம்மா ஒரு நேரம் சோத்துக்கு பிச்சை தாங்கம்மா பிச்சை மாத்தாளம்மா வாய மூடிச்சிருக்கிற மாத்தாளம்மா பிச்சை தாங்க பிச்சை பிச்சை தாங்கம்மா பிச்சை பிச்சை தாங்கம்மா பிச்சை தாங்க. என்ன சௌரி என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு உள்ள பிச்சை வேணும்ல நான் இந்த புள்ளியில வேணா ஒரு முடி சோத்துக்கு வழியில் பிச்சை தான். ஏன் சௌரி பிச்சை எடுக்கிறீங்க? உங்களுக்கு வேலை செஞ்சு வாழலாம் தானே, நல்ல கை காலெல்லாம் கத்தர் தந்திருக்கிறார். ஏன் நீங்க பிச்சை எடுத்து வாழ்றீங்க? நான் இந்த கால் கை தந்திருக்கிறேன், ஆனாலும் என் புருஷன் குடிச்சு மிஷினுக்கு போய் எல்லாம் அழிச்சு என்னோட உடம்பெல்லாம் பிச்சை எடுத்து கவலைப்படாதீங்க சகோதரி. இந்த கிறிஸ்மஸ் நாள் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்றேன். ஏசப்பா புது வாழ்வு தருவார். நீங்க பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்களோட சேர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு கொண்ட ஒரு நல்ல வேலைகளை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். ஏனென்று சொன்னா கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவன். அதனால கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்மை செய்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்கள் எங்க இருக்கிறீங்க? நீங்க இந்த ஹோஸ்டவுட்ல ஸ்டாலிங் ஸ்ட்ராடில இருக்கிறீங்களா? உங்களோட வீட்டுக்கு நாங்கள் வாரோம். உங்களோட வீட்டுக்கு நாங்கள் எங்களோட சபையாராக உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ நாங்கள் அதை எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறோம். இனி நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது, நல்ல வேலையை செய்யுங்க, கர்த்தரை தேடுங்க. ஏசப்பா ஒரு தெய்வம் பண்ணிருக்கார். அவர் எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்படி அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை நீங்கள் நம்பி உங்களோட வாழ்க்கை எல்லாம் இழந்து போயிட்டீங்க, ஓகே பரவாயில்ல. ஆனால் இயேசுவை நம்பி நீங்கள் வாழும்போது நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்கோ அதெல்லாம் ரெட்டிப்பாக கர்த்தர் தருவார். அவரை நீங்கள் விசுவாசிங்க. வாங்க, உங்களுக்கு ஏசப்பா பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். எந்த சேர்ச்சுக்கு வரேங்கோ? விசுவாச வாழ்வு திருச்சி ஓஸ்டோட்ல இருக்குது. அந்த சபைக்கு நீங்க வாங்க. எங்களோட பாஸ்டர், அன்பான பாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவார். எங்களோட சபைக்கு வாங்க. எங்களோட சபைக்கு வர்றது முக்கியமில்ல, தேவனை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஏசப்பாவை தேடுங்க. நல்ல மனுஷியா இருக்கிறீங்க. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய இந்த மனசை திட்டிக்கொண்டு போகுது பாத்தீங்களே. இதுகளுக்கு இன்னும் அதான் இது இப்படி இருக்குது. கேட்ட போட்டுங்க குடிகாரன் வாரான். வீட்டுக்கு வந்தா என்னத்தையும் எடுத்து ஓடிடுவான். ஓடி போய் போட்டுங்க கேட்ட. என்னடி சொன்னீங்க? என்ன பற்றி சொன்ன மாதிரி இருக்குது? நல்ல மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. எல்லாம் கேட்டுடும். ஏனண்டா நான் காதில்லானத்தான் திரிகிறேன். யார் நீங்கள்? இந்த இடத்துல இருக்கிறீங்கள். பெரிய இன்னும் பிறந்து வளரேக்குள்ள இப்படி தான் அந்த மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா வர கேக்குள்ளே ஒன்று விழா போகிற போய்க்க ஒன்று விழா போகிறது. உங்களை பார்த்தா ஏதோ ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறேங்க. அந்த அந்த ஒரு நான் பார்த்தோன்னு அதில் பொம்பளை பிச்சை தானே கேட்டாலும் உங்கள்கிட்ட. ஆனால் ஓடுறீங்க 3 கார் 3 சொந்த வீடு. அதை கொடுத்தா நீங்கள் குறைஞ்சா போயிடுவீங்க. ஏடிய லெவலில் இருக்குன்னு லெவல் ஆக்கலை பாரு. நீ நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் உண்டு. ஒன்று மனச்சாட்சி இதுதானே என் வாழ்க்கையிலேயே ஒரு மனச்சாட்சி. குடிகாரன் கொழுப்ப பாத்தீங்களே. அவனுக்கு குடிச்சு எல்லாமே போச்சு. எங்க இருந்தா போறதுக்கு நாங்களும் இவர மாதிரி தானே வந்ததா. நான் பிறந்தது பெரிய ஒரு செல்வந்த மாளிகையில. இவன் எந்த குடிகாரனுக்கு பிறந்தான தெரியா நின்று சொல்லிக்கொண்டு நிக்கிற. பார்த்த நான் அம்மா அங்க திண்ணையில போட்டு சாணியை போட்டு இப்படி முழுதைகளை பார்த்து கொண்டு வந்த நல்ல வெடிய மாளிகைண்டா புறகேன் பேசுவான். கேட்டால் நாங்களோ அங்க சரியா இதற்கும் கொண்டு வந்த நான் தேவையில்லை போல இருக்கு. கொண்டுதான் வந்த நான் வைப்போம். அடிச்சு முறிச்சிருவேன். ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன். நல்ல வீடடா. இவ்வளவு நாளும் வெளியே தான் படுத்திருந்த நான். நல்ல வீடு ஒன்று கிடைச்சிருக்கு.
இரவெல்லாம் பகலெல்லாம் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் நான் உம்மைத்தான் பார்க்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாரன், நல்ல வாரமாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ள. கொஞ்சம் படுத்து உறங்குறன், சத்தம் போடாமல் நீ இருப்பது குழப்படி தராத. ஹலோ அண்ணே, ஹலோ அண்ணே, என்ன இரவால இதுலேயே படுத்துருக்கீங்க? ஹலோ அண்ணே, என்ன செய்றீங்க இதில் படுத்துருக்கீங்க? ஆரையா நீங்கள் நாங்கள் இதில் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் அண்ணாண்டு சொன்னீங்க. நீங்கள் எனக்கு என்ன வயதுக்கு இளமையிட நினைவோ? அப்போ நான் மூப்பு கோட்டு சூடு போட்டால் போல் நீங்கள் பொடியன், நாங்கள் இப்படி என்றோன்னா கொஞ்சம் வயது உன்னோட நினைக்கிறீங்க போல இருக்கு. ஏன் கோவப்படுறீங்க? கோவம் நாங்கள் பட மாட்டோம் ஒரு நாளும். கோவப்பட்டு கலைக்கிறீங்களே. நான் ஒரு நாள் கோவம். இரவால இதுலேயே இருக்கிறீங்க, தந்தி அடிக்கிறீங்க. நல்லா இருக்கு ஐயா. இதை விட எனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இல்லை. இது இருக்கும்போது எனக்கு ஒன்றும் குறைவில்லையப்பா. நீங்கள் கடவுள் தந்த ஆலயத்தை வந்து நீங்கள் கெடுக்கிறீங்களே, இப்படியெல்லாம் குடிச்சு சிகரெட் பற்றி இந்த ஐஸ் போதையில பாவிச்சு நீங்கள் ஆலயத்தை கெடுக்கிறீங்க. கடவுள் தந்த ஆலயமோ? என்னையா இந்த பெரிய கட்டிடம் எல்லாம் இருக்கு, என்ன வந்து கேட்குற கடவுள் இந்த ஆலயம் உண்டு? இல்லை, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய சரீரமானது ஒரு ஆலயம் என்று சொல்லி அதை வந்து கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த சரீரத்தை வந்து கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எங்க இருக்கு ஐயா அந்த ஆலயம்? இதயம் தான் எங்களுடைய ஆலயம், பரிசுத்தம். இது எந்த இதயம்? ஓகே, இதுக்குள்ள நீங்கள் என்னோட ஆலயம் கட்டுவீங்க? அதுக்குள்ள வந்து இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆஹா. அந்த இயேசுவை தேடி நீங்கள் எங்களுடைய சேர்ச் இருக்கு, விசுவாச வாழ்வு திருச்சபை, எங்க அது சொல்லுங்க இருக்கும். புஸ்தகத்தில் இருக்குது. ஆ, அங்கே நீங்கள் வருவீங்களா இருந்தால் அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அறியும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன விடுதலையாக்கும்? கண்டிப்பா. நானே சத்தியம் தானே ஐயா, என் பேரே சத்தி. நீங்கள் வந்து எங்களோட சேர்ச் வந்து விசுவாச வாழ்வு திருச்சபை ஒஸ்தகவுட்டில் இருக்கு. பாஸ்டர் நல்ல அன்பான பாஸ்டர், வந்த உடனே உங்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பார். உண்மையா? உண்மையா? கண்டிப்பா. எனக்கு அவர் மனைவிக்கு எனக்கு முத்தம் தருவதோ? உங்களுக்கும் தருவார். நீங்கள் வந்து ஒரு முறை வந்து பாருங்க, அப்போ நீங்கள் இயேசுவின் அன்பு அறிஞ்சு எங்களை மாதிரி நீங்களும் கோட்டு சுட்டு போடுவீங்க. சரி, அப்போ நான் பாருங்க ஐயா. அட்ரஸ் வருக தாங்கோ. என்னோட டெலிஃபோன் நம்பர் ஒன்றும் இல்லையே, டெலிஃபோனும் இல்லை. உங்களோட வீட்டு அட்ரஸை சொல்லுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சந்திச்சு உங்களுக்கு நாங்கள் அதில் தரோம். இப்படி போய் ஓகே, அப்படி திரும்பி சரி இப்படி வந்து ஓ, அப்படி நேராக போனீங்கன்னா இந்த வீடு வரும். சரி, உங்களோட வீட்டு நம்பரை சொல்லுங்க, நாங்கள் வரோமே. 11110 000. ஓகே, அது எனக்கு எத்தனை தெரியாது, ஆனால் ஞாபகம் இருக்கு. 11110 000. அதை நீங்க கூட்டி பார்த்துட்டு வாங்கோ. சரி ஐயா, நான் பாருக்கிறேன் ஐயா. நன்றி அப்பன். ஓகே அண்ணா. ஐயோ வருத்தமா இருக்கு, உடம்பெல்லாம் இவளுக்கு ஒரு வருத்தத்தை வந்து எல்லாம் போச்சு. டாக்டர்கிட்ட போக கூட வழி இல்லையே. ஐயோ, அன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணினா வீட்டு டாக்டர் வருவேன். இன்றைக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணவே ஃபோன் பில் கட்டவே காசு இல்லாம இருக்கிற மாதிரியா? ஐயோ, என்ன பிடிச்சதுல இருக்குங்கோ, பின்னாலே எல்லாமே இருக்கு, மூச்சடக்கு எல்லாமே இருக்கு. நான் இதை போய் எங்க சொல்லுவேன்? என்ன பொண்டாட்டி என்ன மாதிரி சம்மண்டு திரிஞ்ச எழுப்படி போய் வருத்தப்பட்டு போய் கிடக்காள். அன்னைக்கு இவளை பார்க்க தாங்க முடியல. நான் எங்க போய் சொல்லுவேன் இந்த வேதனை? என் எல்லா காசும் போச்சு, என்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் போச்சு. இவளுக்கு வியாதி வியாதின்னு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து என் பணம் என் காரு எல்லாமே போச்சுது. நான் இதை எங்க போய் சொல்ல, யார்கிட்ட போய் சொல்ல? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, எனக்கு எல்லாம் இருக்கு, என்ன கொண்டு போங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போக காசு இல்லை அம்மா. அம்மா, என்ன ஜலவா இந்த காதுகளுக்கு இல்லை. அம்மா, உங்களுக்கு சரியா
இல்லாம யார் அதில் அழுது கொண்டிருக்கிறாங்க? ஆன்ட்டி என்ன பிரச்சனை சிஸ்டர்? ஒரு வியாதி ஒன்று வந்து ஓ என்னண்டு டாக்டர் மேராலே கண்டுபிடிக்க முடியல வியாதி. ஸோ டாக்டர் மாலாலே கண்டுபிடிக்கலாம இருக்கா? கொண்டு போய் காசு கரியா போனதான் மிச்சம். அவளுக்கு ஒரு சுகமும் வந்தவாடி இல்லை. எங்களை கண்ணீரா போச்சுது எங்களோட வாழ்க்கையெல்லாம். எவ்வளவோ சொத்து வனம் வச்சிருந்தான் எல்லாம் போச்சுது. ஒன்றுமே இல்லாம போயிட்டான். எவ்வளவு காலம் சோம்னா வருத்தமா இருக்கிறாவா? அவள் ஒரு 12 வருஷமா அப்படித்தான் இருக்கிறா. ஓ 12 வருஷமா? ஆண்டவரே டாக்டரே 12 வருஷம். 12 வருஷம்டா நீங்க இயேசு அறிஞ்சிருக்கீங்களா? இயேசு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த அல்லேலூயா கூட்டம் மட்டும் சொல்லுவாங்களா, அதையே சொல்லுறியா? ஓ அல்லேலூயா கூட்டமா? அல்லேலூயா கூட்டம் தான். அல்லேலூயா கூட்டம் தான். என்ன அல்லேலூயான்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் தேவனை நாங்க மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிஸ்டர் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க இயேசுவா ஒரு நாள் ஒருக்கா அறிஞ்சிருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் சுரிச்சதை சொல்லி இருக்கிறாங்க இயேசுவை பத்தி. ஓ என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னவா இயேசு பாட்டு ப்ரே பண்றவா பைபிள் வாசிக்கிறேன். நான் உங்கள்ட்ட சொன்னானேல ஒருக்கா நாங்க ட்ரை பண்ணி பாப்போம்ண்டு. ஆனா அவை கேட்கலன்னு. நீங்க அப்பவே ஏசப்பாவை ஏத்துக்கொள்ளல. ஆனா நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், ஏசப்பாவை நீங்க உங்களோட சொந்த ரட்சகரா ஏத்துக்கொள்வீங்களா? என்ன வேடிக்கையான கேள்வியா இருக்கு. ஏசப்பாவே சுகம் கொடுக்கிற ஒரு பரிகாரியாகி கத்தராக இருக்கிறார். பைபிள்ல நீங்க சொன்னீங்க 12 வருஷம் ஒரு பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் தன்னிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் சிலவழிச்சு கடைசியில ஒரு சுகமே அவருக்கு இல்லாம ஏசப்பா எங்கேயோ வாரான்னு கேள்விப்பட்டுட்டு ஏசப்பாட ஓரத்துல பேர் வஸ்திரத்தை தொட்டா. தொட்ட உடனே அவருக்கு இருந்த எல்லா வியாதிகளும் மறைந்து அவன் நல்ல சுகமா சந்தோஷமா வீட்டுக்கு போனான். அப்ப 12 வருஷமா வியாதிப்பட்டிருக்கிற என்ற பொஞ்சாதிக்கும் சுகம் வரும்னு நீங்க சொல்றீங்க? நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுப்பாரு. ஏன்னா ஏசப்பா எனக்கும் அதே மாதிரி நான் எவ்வளோ வியாதியில பாடுபட்டிருந்தேன். மரணத்தின் தருவாயில் இருக்கக்குள்ள கூட ஆண்டவர் எனக்கு புது ஜீவனை புது வாழ்க்கையை கொடுத்தவர். கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க ஏசப்பா மட்டும் ஆண்டவரே என் இயேசுவே நான் உண்மை என்ன சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்வில் நீர் ஒருவர் மாத்திரம் போதும்னு சொல்லுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அதே போதுமா இருக்கும் உங்களுக்கு. இல்ல இப்ப என்னால காசு பணம் ஒன்றும் தரையில்லாது. காசு பணத்துக்காக ஏசப்பா உங்களை வர சொல்லல. ஏசு காசு இல்லாம இலவசமா சுகத்தை கொடுக்கறது தான் இயேசு அவருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல எத்தனையோ 1000 பேர்களுக்கு மரண தருவாயில மரித்து போயிருந்தாலும் உயிர் கொடுத்து அவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தாரு. நீங்க உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ எங்களோட சபைக்கு கட்டாயம் வாங்க. எங்களோட சபை உங்களுக்கு வேணும்னா எங்களோட சபையோட அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அதையும் தாரேன், நோட்டீஸையும் தாரேன். எங்களோட சபை விசுவாச வாழ்வு திருச்சபை. அந்த விசுவாச வாழ்வு திருச்சபைக்கு ஏத்த பேராய் ஆண்டவர் எங்களோட சபையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. நிறைய பேருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அதே போல் நீங்க எங்க சபைக்கு வாங்க. ஆண்டவர் கட்டாயமா உங்களுக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு விரும்பினா இங்க வாங்க. இந்த பாஸ்டர் பாஸ்கரன் நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் எங்களுக்கு நல்ல விஷயத்தை வந்து சொன்னீங்க. உண்மையில் எங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் குடும்பமாக பேசாமல் போய் சேர்ந்துடலாமோன்னு தான் பார்த்தேன். நல்ல வேளையில் நீங்கள் வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த நேரங்களில் தான் தன்னை தூதரை அனுப்பி சொல்வார், என் இயேசு பாவிகளுக்கு இரட்சகராகவும் விடுவிக்கப்படாமல் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை நாயகனாகவும் பெரும் பாடுள்ளவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறதாகவும் இருக்கிறார். அதே போல வழி தெரியாதவருக்கு வழிகாட்டியாகவும் ஆண்டவர் இருக்கிறார். தள்ளுண்டப்பட்டவர்கள் அவர் ஒரு நல்ல தகப்பனாகவும் கட்டுண்டவர்களை விடுவித்து தள்ளுண்டவர்களுக்கு ஒரு தகப்பனாய் இருந்து இயேசு எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல இரட்சகராகவும் இந்த பூமிக்கு வந்து எங்களை மீட்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஒரு இடத்திலே ரட்சிப்பு